போட்ட கவர்மெண்ட் கையால் எடுத்து அந்த ஒரு மரியாதைக்காக பட் கவர்மெண்ட் மனோன்மணியம் சுந்தரலால் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா துவங்கியிருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் கலந்து கொள்ள இருப்பதால் வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் தகவல்கள் சொல்லுங்கள். மனோன்மணியம் சுந்தரலால் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதன் காரணமாக முதலில் வந்தே மாதரம், பிறகு தேசிய கீதம், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா PhD முடித்தவர்களுக்கும் ஆளுநர் நேரடியாக பட்டம் வழங்குவதற்கான அந்த கோரிக்கை என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டமளிப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாக்களில் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் தமிழ்தாய் பாடலுக்கே கொடுக்கப்படும். அந்த பாடலை முதலில் இசைக்கப்படும். அதன் பிறகு இறுதியாக தேசிய கீதம் இசைக்கப்படுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசினுடைய சுற்றறிக்கை என்பது ஆளுநர் மாளிகைக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்தே மாதரம் பாடல், அதன் பிறகு தேசிய கீதம், அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடல்கள் இருக்க வேண்டும், அதாவது மாநில பாடல்கள் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில இந்த 870 பேர் முனைவர் பட்டம் முடித்து ஆளுநர் கையால் பட்டம் பெற காத்திருக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்தே மாதரம் முதலில் இசைக்கப்படுவதாக பல்கலைக்கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல 113 பேர், அந்த 811 பேர் முனைவர் பட்டம் முடித்து ஆளுநர் கையால் பட்டம் பெற காத்திருக்கிறார்கள். அதுல 111 பேருக்கு மட்டுமே ஆளுநர் கையால் பட்டம் பெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எத்தனை வருடமாய் முனைவர் பட்டம் படிக்க காத்திருந்தது, இந்த நாளுக்காக தான் கூடியவர்கள் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆளுநர் கையால் பட்டம் பெறம் தான் வந்திருந்தோம் எனவும் அவர்கள் அங்கே அனுப்பல உட்கார வைக்கிறாங்க. நாங்க அப்ப இவ்வளவு வருஷம் படிச்சதுக்கு என்ன சார் அர்த்தம் இருக்கு? எவ்வளவு தூரம் எங்களை நடக்க வச்சிருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட எங்களை அவ்வளவு அலக்கழிப்பாங்க சார். மார்னிங் 5 o'clock அப்பவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க 8:30 அங்க வந்தாச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களையும் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிடேட் சார். கேட் 3ல இருந்து எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். ஓடி ஓடி வர வச்சிருக்காங்க. இப்படி இவங்க பண்றதுக்கு நான் ஏசுக்கு அவ்வளவு ஓடி வரணும்? நான் ஆபீஸ்ல கொடுத்து நான் வாங்கிட்டு போயிருவேனே, நான் எதுக்கு வரணும்? ஒரு மாற்றத்தினாலிக்கு அப்ப இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் வேல்யூவா?